வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் கவியரசன். விரிவான செய்திகளுக்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். தொடர் மழை காரணமாக தமிழகத்தில் டெங்கு பரவல் அதிகரிப்பு. கடந்த 5 மாதங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். கன்னியாகுமரியில் பெய்து வரும் பரவலான மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் உதகை இடையே சேதமடைந்த தண்டவாளங்கள் சீரமைப்பு. மலை ரயில் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடக்கம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்குகிறது 64வது பழ கண்காட்சி. 2000 கிலோ திராட்சைகளால் பிரம்மாண்ட கிங்காங் வடிவம் அமைப்பு. அரியலூர் அருகே கோவில் திருவிழாவில் சாட்டையடி வாங்கிய பக்தர்கள். வினோத நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. திருப்பத்தூர் அருகே வேடியப்பன் கோவிலில் 139ஆம் ஆண்டு உற்சவம் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மதுரை அருகே கூடல் அழகர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஹரியானாவில் நிகழ்ந்த வேன் விபத்தில் 7 பேர் பலி. வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு சென்றபோது நிகழ்ந்த சோகம். தமிழ்நாட்டில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. கல்லூரிக்கான 25 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண அறிவுறுத்தல். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூன் 21ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி தேர்வுக்குழு தகவல். பிரஜ்வல் ரேவண்ணாவை தேவகவுடா தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு சுமார் 7 லட்சம் சிம் கார்டுகள் வாங்கப்பட்டுள்ளன. 2 மாதங்களில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிம் கார்டு நிறுவனங்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை அறிவுறுத்தல். டெல்லி பல்கலைக்கழக வளாகத்தில் வாக்குப்பதிவை புறக்கணிக்க கோரி வாசகம். 2 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து போலீஸ் விசாரணை. ஸ்பெயினில் உணவகம் இடிந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவுடன் மோதப்போகும் அணி எது? இன்று நடைபெறும் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் பலப்பரீட்சை. ஜூன் 9 நடைபெறுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். 25,000 முதல் 8 லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் டிக்கெட் விற்பனை. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் PV சிந்து. சீனாவின் யூஹானை 2-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல்.